Dear learners, நாம் இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸில் செக்யூரிட்டைசேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். செக்யூரிட்டைசேஷனா என்ன, அதோட ப்ராசஸ், பார்ட்டிஸ் இன்வால்வ் இன் செக்யூரிட்டைசேஷன் இதெல்லாம் பார்க்கலாம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். செக்யூரிட்டைசேஷன் தமிழில் பத்திரமயமாக்கல் அப்படின்னு சொல்லலாம். இந்த செக்யூரிட்டைசேஷனில் இல்லிக்விட் அசட் ட்ரேடபிள் செக்யூரிட்டைஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் செக்யூரிட்டைசேஷன். இப்போது இல்லிக்விட் அசட் அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு பணமாக்க முடியாத சொத்து தான் நம்ம இல்லிக்விட் அசட்னு சொல்லுவோம். லிக்விட் அசட்னா இமீடியட்டாக கேஷாக கன்வெர்ட் பண்ணுறது தான் லிக்விட் அசட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இப்போ இல்லிக்விட் அசட்டுங்கிறது இமீடியட்டாக நம்மளால் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியாததை நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரேடபிள் ஆர் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு ப்ரொசீஜர் ஆர் ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோன்னா செக்யூரிட்டைசேஷன். அதாவது நம்மளுக்கு மார்க்கெட்டில் சேல் பண்ணுறதுக்கு உள்ள ஆப்ஷனை கொடுக்குறது இந்த செக்யூரிட்டைசேஷன் ப்ராசஸ். இப்போ உங்களுக்கு ட்ரேடபிள் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும். அதாவது ஈக்விட்டி செக்யூரிட்டிஸ், பாண்ட், ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸ், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட்ஸ், இது எல்லாமே ட்ரேடபிள் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி இல்லிக்விட் அசட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, இப்போ நம்ம லோன் வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதுக்கு கொலாட்ரல் செக்யூரிட்டி வைப்பீங்க. கொலாட்ரல் செக்யூரிட்டி உங்களுக்கு தெரியும், லேண்ட், பில்டிங் இல்லை உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எதுனாலுமே நீங்கள் வச்சுருப்பீங்க. அப்போது இந்த லோன் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அந்த ரிசீவபிள்ஸ் அதிகமாக, அந்த கடனாளிகள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க் அது எக்ஸ்சேஞ்சபிள் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்றுற அந்த ப்ரொசீஜர் தான் செக்யூரிட்டைசேஷன். ஏன்னா இந்த செக்யூரிட்டைசேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அண்ட் லென்த்தி ப்ராசஸாக இருக்கும். ஏன்னா ரிசீவபிள்ஸையே பாண்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது தான். அதனால் மல்டிபிள் பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆவாங்க. அந்த மல்டிபிள் பார்ட்டிஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்ட்டிஸ் இன்வால்வ் இன் செக்யூரிட்டைசேஷன். ஸோ யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பாரோவர், ஒரிஜினேட்டர், ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் எஸ்பிவி, இன்வெஸ்டர்ஸ், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அதாவது ட்ரஸ்டீஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ், ரேட்டிங் ஏஜென்சிஸ், பேயிங் ஏஜென்ட், அசட் மேனேஜர்ஸ், ஆடிட்டர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இவங்க எல்லாமே இந்த செக்யூரிட்டைசேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆவாங்க. இந்த பார்ட்டிஸ் எல்லாமே இந்த ப்ராசஸில் எப்படி இன்வால்வ் ஆகிறாங்கிறது இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னாக்கா பாரோவர் பேங்க்கில் போய் லோன் வாங்குறாரு. அப்போ பேங்க் இமீடியட்டாக அவங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணுறாங்க. எதை வச்சு சாங்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா கொலாட்ரல் செக்யூரிட்டி, அதாவது மார்ட்கேஜ், அடமானம், ஏதாவது அசட்டை நம்ம கொலாட்ரல் செக்யூரிட்டிஸாக வச்சு நம்ம லோனை வாங்கிக்கிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இதே மாதிரி பேங்க் நிறைய பேருக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். ஆனால் அவங்க ப்ராப்பராக இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணலை அப்படிங்கிற அவங்களுக்கு அது என்னதான் ஆகும் அப்படின்னா டெட்டாஸாக ஆவாங்க. யாருமே ரொம்ப காலம் பே பண்ணாத பட்சத்தில் அந்த அசட்ஸ் எல்லாமே எப்படின்னா நான் பெர்ஃபார்மிங் அசட் ஆர் இல்லிக்விட் அசட்டாக ஆயிரும். இந்த மாதிரி மார்ட்கேஜஸ் அக்யூமுலேட் ஆகிட்டே அதிகமாகிட்டே வர்ற பட்சத்தில் அதுக்கு பேர் என்னென்னா மார்ட்கேஜ் பூல் இல்லைன்னா டைட்டில் டீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைமில் இந்த பேங்க்கில் இல்லிக்விட் அசட் அதிகமாகிடுச்சுல அதை கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யாரை தேடி போகிறாங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் எஸ்பிவியை தேடி போகிறாங்க. இந்த ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் எஸ்பிவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க் கொடுத்த இந்த மார்ட்கேஜ் பூலை பாண்டோ இல்லைனா ஈக்விட்டியாவோ இஷ்யூ பண்ணுறாங்க இன்வெஸ்டர்ஸ் கிட்ட. அதாவது பேங்க்லேருந்து வாங்கினா அந்த மார்ட்கேஜ் பூல் எல்லாத்தையுமே கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிட்ட கொடுத்து கிரெடிட் வர்த்தினஸ் எல்லாமே செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை பாண்டாக என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த பாண்டை வாங்குறது மூலமாக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் பேமெண்ட் அவங்களுக்கு கிடைக்குது. இந்த இன்வெஸ்டர்ஸ் யாராக இருக்கும் முடியும் அப்படின்னு நம்ம பொறுத்த வரைக்கும் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இதில் இன்வெஸ்டர்ஸாக இருக்க முடியும். இப்படி தான் எஸ்பிவி மணியை கலெக்ட் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை பேங்க்குக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் செக்யூரிட்டைசேஷன் ப்ராசஸ். டியர் லேர்னர்ஸ், நம்ம இந்த செஷனில் செக்யூரிட்டைசேஷனாக என்ன, அதோட ப்ராசஸ், பார்ட்டிஸ் இதெல்லாம் பார்த்தோம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching.